அது வந்த பதிவு. அப்படி விலங்கினத்திடமிருந்து வந்த பதிவு என்னவென்றால், நான் வேடிக்கையாக சொல்லுவேன், பாம்பு இருக்கிறது. அது HDFC லோன் போட்டு, அது வாங்கி வீடு கட்டி இஎம்ஐ கட்ட தெரியாது. அதுவே தான் ஒரு குயில் இருக்கிறது. அது சென்னையில் உள்ள ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையில சேர்ந்து, அங்கே சிசேரியன் ஆப்பரேஷன் செய்தோ அல்லது நார்மல் டெலிவரியோ செய்து கொள்ள தெரியாது. எனவே அதற்கு தெரிந்ததெல்லாம் யாரோ கட்டிய கூட்டிலே கொண்டு போய் தன்னுடைய முட்டை வைப்பது, யாரோ கட்டிய புற்றிலே போய் தான் வாழ்வது என்பதுதான். அந்த வகையிலே அப்படி விலங்கினங்கள் செய்வது என்பது அதனுடைய சுதந்திரத்தை, அதனுடைய உயிர் கொலையை செய்வதென்றெல்லாம் அது இயல்பான ஒன்று, அது குற்றமாகாது என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் குறிப்பிடுகிறார். ஆனால் ஆறறிவு பெற்ற பிறகு நாம் அந்த விலங்கின பதிவுகளை அப்படியே ஏற்று செயல்படுத்தி கொண்டிருக்கலாமா? பிற மனிதர்களை துன்புறுத்துவது, பிற மனிதர்களின் சுதந்திரத்தை பறிப்பது, பிற மனிதர்கள் சேர்த்து வைத்த பொருள்களை அபகரிப்பது என்பதெல்லாம் அது விலங்கின பதிவுதான். அதை விட்டொழிக்க வேண்டும். விட்டொழித்தால் நிச்சயமாக நமக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த உலகம் மிக விரைவில் அமைதி உறும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் கூறுவதை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.